சாணக்கிய நாயனாருக்கு சிறுவயதிலிருந்தே பிறப்பு இருப்பை பற்றி ஆழமான தேடல் இருந்ததாம். காஞ்சிபுரத்தில் புத்த துறவியாக மாறி புத்த மத நூல்களை முழுமையாக படித்தாராம். ஆனால் அவருடைய தேடல் அதில் இல்லை என்பதை உணர்ந்தாராம். சிவபெருமானின் மீது ஆழமான காதல் பிறக்கிறது. இருந்தாலும் சமூக கட்டாயத்திற்காக புத்த துறவியாகவே இருக்கிறாராம். ஒரு நாள் வழியில் சிவலிங்கத்தை பார்த்தார். அவருக்குள் ஏதோ நிகழாத ஒரு அற்புத நிலையை உணர்ந்தாராம். அந்த உணர்விலேயே அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாமல் கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து சிவனை நோக்கி வீசினாராம். இதே மாதிரி தினமும் மெய்மறந்து நின்று கல்லை எடுத்து எறிவாராம். ஒரு நாள் சாப்பிட அமரும் போதுதான் அன்று கல்லெறியவில்லை என்ற ஞாபகம் அவருக்கு வந்ததாம். உடனே அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு சிவனை காண ஓடினாராம். ஒரு கல்லை எடுத்து பெரும் காதலுடன் சிவனை நோக்கி எறிந்தாராம். அவருடைய கலங்கமில்லாத அன்பை பார்த்த சிவன் பார்வதி தேவியுடன் காட்சி தந்து அவருக்கு முக்தியையும் வழங்கினாராம். சிவனின் மீது காலை வைத்தாலும் சரி, கல்லை எறிந்தாலும் சரி, உண்மையான அன்பையும் பக்தியையும் சிவபெருமான் புரிந்து கொள்வார் என்பதே சாணக்கிய நாயனார்